ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 3:13 படி, நீங்கள் ஞானி என்று சொல்லுகிறீர்கள், விவேகி என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்கள் நடத்தையினாலே நீங்கள் அதை காண்பிக்க வேண்டும், உங்கள் கிரியைகளினாலே நீங்கள் காண்பிக்க வேண்டும். வேதம் சொல்லுவது விசுவாசம் நல்லதுதான், ஆனால் அதை கிரியைகளின் மூலமா காட்ட வேண்டும் என்று. நான் விசுவாசிக்கிறேன் அப்படி என்று சொல்வதை விட, நாம் விசுவாசிக்க கூடுமானால் கூடும் என்பதை விட, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசி, அது உனக்கு நடக்கும். விசுவாசத்தை கிரியைகளின் மூலமா நீ காட்ட வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வாயினால் சொல்வதல்ல, நல்லதை நீ செய்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் அது கிரியை மூலமா காட்ட வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் மனசெல்லாம் நினைக்கிறேன், எல்லா தெய்வமும் ஒன்று, எப்படி வேணாலும் நான் வணங்குவேன், இவங்களும் உண்டு அவங்களும் உண்டு எல்லாமே உண்டு அப்படி என்று சொல்லிக்கொண்டு நீ வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாரத்தில் ஒரு முறை ஆலயத்திற்கு கடந்து போக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் கவனமாக கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலும் நீ ஞானி என்றாலும் சரி, விவேகி என்றாலும் சரி, அதன் கிரியைகள் மூலமா நீ காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? இந்த கிரியைகளுக்கெல்லாம் ஒரு நாள் நாம் பதில் சொல்ல வேண்டும். உன் கிரியின் மித்தம்தான் அங்கே உனக்கு உலகத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இதோ நான் மறுபடியும் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நான் ஞானியானாலும் சரி, விவேகி ஆனாலும் சரி, அதை கிரியைகள் மூலமாக காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல நடத்தையினாலும் நல்ல கிரியையினாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்படுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.